வணக்கம் மக்களே, குட் மார்னிங் உங்கள் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூரியகாந்தி டூர் பார்க்க போகிறோம். சூரியகாந்தி சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரை பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் இப்போ தான் விதைச்சிருக்காங்க, விதைச்சி 2-3 மாதம் ஆகுது. இன்னொரு காட்டில் விதைச்சி 6 மாதம் ஆயிடுச்சு, 5 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் சூரியகாந்திலாம் மே மாதம் தான் அறுவடை பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு சரி சின்ன செடியிலேருந்து பெரிய செடியை காமிக்கலாம். இந்த காட்டில் சின்ன செடி இருக்குது, பெரிய செடி வந்து வேறு ஒரு காட்டில் இருக்குது. அந்த காட்டுக்கு நான் உங்களை அப்புறமா கூப்பிட்டு போகிறேன். இப்போதைக்கு சின்ன செடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் சூரியகாந்திக்கு வந்து மழை தேவையில்லை அவ்வளோவா. அது வந்து பனியிலே வளர்கிறதுனால எல்லோரும் இந்த பனி பெய்கிற காலத்தில் எப்போது மார்கழி ஸ்டார்டிங்கு முன்னாடி விதைப்பாங்க. விதைச்சி அப்படியே அது வாட்டுக்கு பனியிலே வளரும். அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே மெதுவாக பார்க்கலாம். இங்கே ஒரு காட்டில் கொஞ்சமாக போட்டிருக்காங்க, எனக்கு சுற்றி தெரியுதா, சின்ன சின்ன செடி தெரியுதுல்ல, அதுதான். அது மாதிரி இப்போ இங்கிட்டு போனால் ஒரு காட்டில் இன்னொரு காட்டில் போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதையும் போய் பார்ப்போம். அங்கே பூவெல்லாம் பூத்துருச்சு, அதையும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். நான் பார்த்தேன், வியூ சூப்பராக இருந்துச்சு. அதனால் சரி, சூரியகாந்தி நீங்களும் பார்த்துக்க மாட்டீங்க சின்ன செடியை, பெரிய செடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் சின்ன செடியிலேருந்தே காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இதான் சின்ன செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிறுசில் இப்படி தான் இருக்கும் சின்ன செடியெல்லாம். இதெல்லாம் மழை இல்லாமல் அப்படியே பனியிலே ஈஸியாக வளர்ந்து வந்துடும். தெரியுது எப்படி இருக்கு. இந்த காடு ஃபுல்லாக எதாவது வச்சிருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த காடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு செடி. அப்படியே கூப்பிட்டு போகிறேன். நல்லா இருக்கா செடி பார்க்க சூப்பராக இருக்குல்ல. அதுவும் மார்னிங் இந்த வியூவோட எப்படி இருக்கு பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கா. சின்ன செடி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பெரிய செடியும் சூப்பராக இருக்கும். ஆனால் இது அறுவடை பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காஞ்சி ரொம்ப திடமாக இருக்குமா, அப்போல்லாம் அறுவடை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அறுவடை பண்ணுறதுக்கு. எப்படி இருக்குது மார்னிங் இந்த வியூவில் அந்த பனித்துளியோடு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்களே. பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்கா. இங்கிட்ட அங்கண்டா ஃபுல்லாக அங்கிட்ட தான் அதான் போட்டிருக்காங்க, அது வரைக்கும் அதான் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அறுவடை பண்ண டைம் வந்துடுச்சு. ஜனவரி முடிஞ்சு ஜனவரி ஆல்மோஸ்ட்டு முடிய போகுது. ஆனால் எதுக்கு இப்போ இங்கே விதைச்சிருக்காங்க அப்படின்னா ரீசன் நான் நிற்கிறேன்ல, இது வந்து தண்ணி ஓடும் பின்னாடியே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதுதான் இது வந்து நான் அன்னைக்கு லாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், எங்கள் காட்டு வழியாக கூட போகும், ஓகேவா. இது வந்து ஸோ என்ன ஆகும்னா விதைச்சதெல்லாம் அழிச்சிரும், ஓகேவா. தண்ணி ஃபுல்லாக இது ஃபுல்லாக போகும். இந்த காடே ஃபுல்லாக தண்ணியாயிரும். அதனால் அந்த டைமில் விதைக்காமல் அதுக்கப்புறம் மழையெல்லாம் ரொம்ப நின்னதுக்கப்புறம் வெள்ளப்பெருக்கு வராத அளவுக்கு தண்ணி வரும் பாருங்கள், மழை பெய்யும் பாருங்கள். அந்த டைமில் இதை விதைச்சி நான் சொல்லுவேன். இதுக்கு தான் தண்ணி தேவையில்லை, லைட்டாக ஒரு மழை பெஞ்சாலே போதும். மற்றபடி இது பனியிலே வளர்ந்துடும். ஏன்னா சூரியகாந்தி அப்படி ஒரு அருமை இருக்குது, அதனால் பனியில் ஈஸியாக வளர்ந்துடும். இப்போதைக்கு தான் சின்ன செடியாக இருக்குது. அந்த சைடு இன்னொரு காட்டில் முதலே விதைச்சிட்டாங்க, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா பூ பூத்து பார்க்கவே சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது. அது மார்னிங் வியூவில் பார்த்தா தான் ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் அதையும் மார்னிங் வியூவிலே காட்ட பார்க்குறேன். அப்படி வாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த வீடியோ கண்டினியூஸில் அதுவும் வரும். பட் அது ஈவினிங் வியூவாக இருக்கா மார்னிங் வியூவாக இருக்கான்னா கன்ஃபார்ம் இல்லை. பாருங்கள், வியூ சூப்பராக இருக்கும். மார்னிங் வியூவில் பார்க்கும்போது அப்படியே பச்சை பசேர்னு, ஓகேவா. அதையும் காமிக்கிறேன். இது இங்கே தண்ணி வந்து சேகரிக்கிறது ஒரு குட்டம் கம்மா மாதிரி தோண்டி வச்சு இந்த காட்டுக்கார தண்ணி சேர்த்து வைக்கிறாரு, அவர் காட்டுக்கு தேவைங்கிற தண்ணியை. ஏன்னா தண்ணி இதில் வேஸ்ட்டாக தானே ஓடும் இந்த வழியில். அதனால் இப்படி கிடங்கு தோண்டி அவங்க இடத்துல கிடங்கு தோண்டி சேர்த்து வச்சுக்கிட்டாரு.
நான் முடிஞ்சால் காட்டுறேன் இன்றைக்கே உங்களுக்கு ஈவினிங் வியூவில் அந்த சன்ஃப்ளவரை காமிக்கிறேன் இப்போ பெருசாக எப்படி இருக்குதுன்னு. மார்னிங் வியூ சூப்பராக இருக்குது சின்ன செடியில். பெரிய செடியை ஈவினிங் வியூவில் காட்டுறேன், நல்லா வீடியோ எடுப்பேன். நல்லா இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் நாளைக்கு காலையில் போயிட்டு தான் அந்த வியூஸ் எடுக்கணும். இல்லைன்னா இப்போவே முடிஞ்சால் டைம் கிடச்சா இப்போவே கூட போய் எடுத்துடலாம். பார்ப்பேன் எப்படின்னு. பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு. பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் செடி. சன்ரைஸ். இன்றைக்கி சூரியகாந்தி டூர் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் அடுத்து உங்களுக்கு மக்காச்சோளம் டூர் காமிக்கிறேன். அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குல்ல சவுண்டு, ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது ஒரு வீடியோவில். அங்கே ஒரு மக்காச்சோளம் வச்சுருக்காரு, பன்னி தொல்லை இருக்குது அப்படின்னு. அதனால் அந்த காட்டுக்கு உள்ளேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எல்லார் காட்டையும் போய் என்னென்ன வித்தியாசமாக விதைச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே மக்களே, பச்சையாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க சின்ன செடியில் எப்படி இருக்குன்னு. நம்ம இதே வீடியோ கண்டினியூஸில் சூரியகாந்தி பூ பூத்து எவ்வளோ அழகாக இருக்கிறதுங்கிறதையும் நாளைக்கு மார்னிங் வியூவில் காமிக்கிறேன். அப்படி இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் வியூவில் காமிக்கிறேன். பார்ப்போம் எந்த வியூ சூப்பராக வருதோ அந்த வியூ உங்களுக்கு நான் தரேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ போகலாம். ஹாய் மக்களே, வந்துட்டோம். காலைல பார்த்துருப்பீங்க சூரியகாந்தி சின்ன செடி இப்போது பூ பூத்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்து ஒரு மாதிரியாக இழப்பு வாங்குது. இல்லை ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் பாருங்கள். அப்படியே நேராக போய்க்கிருக்கோம். சன்செட் பாருங்கள். ஈவினிங் டைமில் வந்தாலே பறவைகள் சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் சன்செட்டு ஆச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஆக போகுது. தெரியுதா உங்களுக்கு சன்செட்டு? எஸ், ஆமாம், சன்செட் ஆக போகுது. சூரியகாந்தி அங்கே இருக்குது. அது தெரிஞ்சவங்க காடு தான். அங்கே போயிட்டு வாங்க எடுப்போம். பூவெல்லாம் அங்கே பக்கத்தில் போய் பார்ப்போம். வளர்ந்த சூரியகாந்தி பக்கத்தில் சின்ன செடி கூட இருக்குது, தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தால் மொத்தத்தையும் ஒரே இடத்துல வந்து எடுத்துக்கலாம். நான் தெரியாமல் அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி வந்து எடுத்துருக்கேன். சரி, ஓகே, அங்கே போய் பார்க்கலாம். அப்புறம் மக்களே அப்புறம் இப்போ ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், சோசியல் மீடியாவில். எல்லோரும் சன்ஃப்ளவருக்குள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கீங்க, ஜாலியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. அது மகிழ்ச்சி தான். ஆனால் என்னன்னா, ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தார். என்னென்னா, அவர் காடு ரோட்டு ஓரத்தில் இருந்திருக்கு போல். பொங்கலுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகிறவங்களாம் அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. ஆனால் ரொம்ப செடியை உடச்சி போட்டு உள்ளே ரொம்ப தூரம் நடந்து போய் ஆனால் ரொம்ப இதாக உடச்சி போட்டு அவர் மன வருத்தத்தோடு பேசியிருந்தார். அந்த வீடியோ அவர் சொன்னது என்னென்னா, வாங்க வந்து ஃபோட்டோ எடுங்க, சந்தோஷமாக இருங்க, இயற்கையை போக தான் மிச்சம், அந்த மாதிரிலாம் பேசியிருந்தார். ஆனால் ஆக்சுவலி அவர் சொல்கிறதுல ரொம்ப உண்மை இருக்குது. ஏன்னா சூரியகாந்தி குருவிகள் ரொம்ப சாப்பிட்ரும். சரியா? அவர் சொன்ன மாதிரி இயற்கைக்கு போக தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி சூரியகாந்தியை ரொம்ப சாப்பிட்ரும். அது போகத்தான் அவங்க அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டு போக முடியும். அதனால் ஃபோட்டோ எடுக்க வர்றவங்க கொஞ்சம் பார்த்து ஓரத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து சந்தோஷமாக இருங்க. உள்ளே போய் உடச்சி தெரியாமல் எதையும் உடச்சி அதை அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அவரால் பாவம். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, வந்துட்டோம் பாருங்கள் வியூ. வந்தாச்சு, தெரியுதா? இங்கே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அப்புறம் தான்
அங்கிட்டும் போட்டிருக்காங்க. இதுவும் சூரியகாந்தி தான், சின்ன செடியாக இருக்குல்ல, இது ஃபுல்லாக சூரியகாந்தி தான். இந்த வட்டம் என்னன்னு தெரில, ரொம்ப பேர் சூரியகாந்தி போட்டிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் முக்கால்வாசி பேர் மாறிட்டாங்க விவசாயத்துலேருந்து. எங்கள் ஊர் சைடெலாம் அதிகமாக போகிறதெல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இனிமேல் தான் இதெல்லாம் என்ன சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு 2 மாதம் ஆச்சுன்னா எல்லாமே நல்லா அறுவடை பண்ணிடலாம். நாங்கள் அப்படி மெதுவாக உள்ளே போவோம். உள்ளே போகும்போது பார்த்து போங்க. எந்த செடியும் ஃபோட்டோ எடுக்க வரும்போது உள்ளே பார்த்து போங்க மக்களே. இதே மிதித்து அந்த செடி சாஞ்சிச்சுன்னா அப்புறம் அந்த செடியோட ஒரு இதே வேஸ்ட்டு. ஆல்மோஸ்ட்டு பாவம் குருவியெல்லாம் ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த சூரியகாந்தி வந்ததும். அது போக தான் விவசாயிகளாக அறுவடை பண்ண முடியும். அதையும் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிற சாக்கிலும் குழந்தைங்கள உள்ளே விட்டு அவங்க இந்த இதை இப்படி பிடிச்சி உடச்சிட்டாங்கன்னா அதுவும் அவ்வளோதான் போச்சு. அதனால் விவசாயிகளுக்கு தொந்தரவு கொடுக்காமல் நல்லபடியாக எல்லாமே பண்ணுங்கள். எந்த ஒரு விவசாயியும் உள்ளே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எடுத்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவங்களும் சந்தோஷம் படுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுங்க எல்லாத்தையும். ஏன்னா இப்போ சோசியல் மீடியா அது ரொம்ப போச்சு அந்த பெரிய இஷ்யூவாக. அதனால தான் நான் இப்போ பேசுகிறேன், இதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த செடியை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. தெரியுதா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். இதுதான் சூரியகாந்தி வளர்ந்தது. சூப்பராக இருக்குல்ல. இப்போ தான் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டே வந்தோம். என் ஃப்ரெண்டோட அப்பாவும் இன்னொருத்தரும் அவங்க காட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அவனும் அப்படியே பேசிட்டே வந்தோம். இப்போ தான் என்ன தான் நம்ம வெளில வேலை செஞ்சாலும் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு நம்மளும் விவசாயம் வந்துடணும். விவசாயத்தில் வந்துட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த மாதிரி சாயங்காலம் சன்செட் டைமில் காட்டில் வந்து உட்காந்து பழைய கதையெல்லாம் பேசி நிம்மதியாக இருக்கணும் அப்படிலாம் பேசிட்டு வந்தோம். அதான் பேசிட்டு வந்தோங்க. கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் வந்து அப்படியே ஜாலியாக நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சோம். ஆனால் நிம்மதியான வாழ்க்கை வேணால் விவசாயம் தான் பண்ணணும். விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் வானம் பார்த்த பூமின்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ சரி நம்ம கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வியூ பார்த்துட்டு வாங்க இது எப்படி இருக்குன்னு. பார்த்துருப்பீங்க வியூ. ட்ரோனு அந்த மாதிரிலாம் இல்லை. இருந்துச்சுன்னா சூப்பரான ஏரியல் வியூ காமிச்சிருப்பேன். பரவாயில்ல, அடுத்த வருஷம் எங்கே போகிறோம் இங்கே தாங்க வரும் தைப்பொங்கலுக்கு. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இதோட பெஸ்ட்டான வியூலாம் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதான் பேசிட்டு வந்தோம். ஓகே, என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? வானம் பார்த்த பூமி. அதனால் எங்கள் ஊரில் விவசாயம்லாம் பார்க்கணுன்னா நிம்மதியாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த இயற்கை நம்மளை அழகும் வைக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம விவசாயம் பார்க்கணும், வேறு வழி இல்லை. பட் இருந்தாலும் அது ஒரு நிம்மதி தானே. ஸோ அதான் பேசிட்டு வந்தோம் ஜாலியாக 2 பேரும். இந்த மாதிரிலாம் விவசாயத்துலலாம் ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு. அதனால் அது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடவுளை. சீக்கிரமே விவசாயத்தில் இறங்கணும்னு. நல்லா இருந்தாலும் அதில் கிடைக்கிற சந்தோஷம் நிம்மதி இதுலேயும் கிடைக்காதுங்க. ஏன்னா வருமானம் கம்மி. இப்போ அங்கே வாங்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் சம்பாதிக்க முடியும். பட் இருந்தாலும் விவசாயிகளுக்கு கவர்மெண்ட்டே அதிகம் சலுகைகள் தராங்க. அதெல்லாம்
பயன்படுத்தினா உண்மையிலே நம்மளும் கிராமத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். ஓகேங்க, இந்த வீடியோ தான் முடிச்சுப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. போகலாமா? அப்படியே வீட்டுக்கு நான் என் ஃப்ரெண்டு அப்படியே நடந்து போவோம். என் ஃப்ரெண்டு நாளைக்கு ஊருக்கு போயிடுவான். வருத்தம் தான், 7 நாள் லீவில் வந்தோம், அவன் 10 நாள் லீவில் கிளம்புறான். எனக்கு ஒரு வாரம் என்ன பண்ணதில்லை. இன்னொருத்தர் வந்துடுவார் நாளைக்கு, அதனால் கொஞ்சம் ஒருத்தர் இருக்கும். ஒருத்தன் போகிறானே ஒருத்தர் இல்லைன்னு பரவாயில்ல, நம்மளும் ஒரு வாரத்துக்கு கிளம்பத்தானே போகிறோம். ஒரு வாரத்தில் கிளம்பிடுவோம். எனிவே, இந்த தைப்பொங்கல் கொஞ்சம் நல்லா சிறப்பாக போச்சு. இவனோட நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.